வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெனு என்ன அப்படின்னா பன்னீர் ரோல் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பன்னீர் ரோலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்தோன்னா, பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம், ஆனியன், சிக்கன் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆயில், இது யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பன்னீர் ரோல் பண்ண போகிறோம். இந்த பன்னீர் ரோலுடைய பேஸ் நம்ம சொல்லிட்டோம். பன்னீர் ரோல் எதில் பண்ண போகிறோன்னா கோதுமை மாவில் பண்ண போகிறோம். அந்த கோதுமை மாவு சப்பாத்தி மாவுக்கு பிணைகிற மாரி நம்ம பிணைஞ்சி இந்த பன்னீர் ரோலை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த சப்பாத்தி மாவு பன்னீருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்க போகிறோம், தேவையான அளவு வாட்டர் போட போகிறோம், அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த சப்பாத்தி மாவு என்ன பண்ண போகிறோன்னா நான் நல்லா அழகாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். கட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு தேவையான பதத்துக்கு நல்லா நம்ம இந்த கோதுமை மாவை பிணைஞ்சி வச்சாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா கையை விரல வச்சு இப்படி தொட்டிங்கன்னா இப்படி உள்ளே அமுகணும். அந்த பதத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஒரு 3 நிமிஷம் இந்த மாவை நம்ம நல்லா பிணைஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாவு ஒரு 1/2 hour என்ன ஆகட்டும்னா அப்படியே ஊறட்டும். நம்ம அடுத்த ப்ராசஸிங்க்கு போகலாம். இப்போ நம்ம இந்த பன்னீர் ஸ்ப்ரிங் ரோலுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம், சால்ட்டு, மட்டன் மசாலா, கேப்சிகம், கருவேப்பிலை, சீஸு, நமக்கு தேவையான பன்னீர் 200 கிராம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான ஆயில் ஊற்றலாம். நமக்கு இந்த பன்னீர் ரோல் பேஸுக்கு என்ன தேவையோ, எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேனில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த பேன் என்ன ஆகட்டும்னா நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த மெத்தடில் என்னென்னா கொஞ்சம் நல்லா பேன் ஹீட் ஆன உடனே நம்ம பொருளை போட்டால் தான் டப்புன்னு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அந்த கருவேப்பிலுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போடலாம். அது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்சிகத்தையும் ஆட் பண்ணலாம். இது கேப்சிகத்தை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா இந்த டிஷ் பண்ணுறதுக்கு என்ன தேவையான அளவு சால்ட், உப்பு நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். இது வணங்குற கேப்பில் ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறோம். பன்னீருங்கிறது எப்படி இருக்கும்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொடுக்குறனால பன்னீர் ரொம்ப டைட்டாக இருக்கும். நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு இந்த பன்னீர் எப்படி தேவைப்படும் அப்படின்னா நல்லா உடைச்ச மாதிரி தேவைப்படும். அப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த பன்னீரை வாங்கி இப்படி நல்லா கையில் இப்படி உடைச்சி கொடுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த பன்னீர் ரோல் இதில் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் எல்லாம் வீட்டில் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த புட்டு ஸ்டைல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அரிசி மாவு புட்டு, பச்சரிசி மாவில் தான் புட்டு பண்ணுவீங்க இல்லைங்களா. ஸோ அந்த பதத்தில் நம்ம பட்டும் படாத மாரி எப்படி நம்ம அந்த புட்டை உடச்சி வச்சுருப்போமோ அந்த பதத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பன்னீர் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்படி உடச்சி வைக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த பதத்துக்கு இந்த பன்னீரை நம்ம கையில் உடச்சி வைக்க போகிறோம். ஸோ அந்த பன்னீர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுக்கறனால டைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பன்னீரை ஓப்பன் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வெளியே வச்சிங்கன்னா அந்த இறுக்கமான தன்மை போயிட்டு இதை கொஞ்சம் லூஸான தன்மைக்கு வரும். அப்போ நம்ம இந்தமாரி பண்ணிக்கலாம். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம போட்ட ஆனியன், கேப்சிகம், கருவேப்பிலை என்ன ஆகிட்டுருக்குன்னா அப்படியே பேனில் வெந்துட்டுருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆனியனும் கடித்து சாப்பிட்ற மாரி தான் இருக்கணும். அட் த சேம் டைம் பன்னீரும் கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். அதனால் நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 50% கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கண்ணாடி பதத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வணக்க போகிறோம். ஸோ நல்லா இது அப்படியே வணங்கட்டும். இது ஒரு மாதிரி வணங்கின கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா வணங்கிடுச்சு. நம்ம சொன்ன அந்த கண்ணாடி பதத்துக்கு இது வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மட்டன் மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த மட்டன் மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு
கொஞ்சமாக வாட்டரிங் இதில் யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். வாட்டர் யூஸ் பண்ணியாச்சு. எதுக்காக இந்த வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மசாலா வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக லைட்டாக வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா போட்டிருக்கனால அந்த மசாலா வந்து என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா பேனில் வந்து ஒட்டிடக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த புட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் போட போகிறோம். பன்னீர் இதில் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி இந்த கேஸை சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா ஓவர் குக் ஆகிடக்கூடாது, சீக்கிரமாக வெந்துடக்கூடாது, அதனால் அப்படி பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சீஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பன்னீர் மேலே போட போகிறோம். தேவையான அளவு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீஸையும் இதில் போட்டாச்சு. போட்டு என்ன பண்ண போகிறோம்னா நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது இந்த இப்போ நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே கொஞ்சம் எடுத்து போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பன்னீரோட ஆனியன், கேப்சிகம், கருவேப்பிலை, அப்போ நம்ம போட்ட பன்னீர், நம்ம போட்டிருக்க சீஸு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அழகாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா நம்ம கொஞ்சம் உடச்சி கொடுத்துட்டு இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டை பொரியல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த முட்டை பொரியல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தமாரி இந்த பன்னீர் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஸ்ப்ரிங் ரோலுக்கு போடக்கூடிய அந்த பன்னீர் பேஸ் வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். ஏன்னா இது கரெக்டாக உப்பு போட்டால் தான் இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு கரெக்டாக போடாமல் ஆகிட்டோன்னா என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா பன்னீரில் ஆல்ரெடி வித்தவுட் சால்ட்டில் தான் வரும். ஸோ நம்ம வந்து பன்னீரில் வித்தவுட் சால்ட் இருக்கிறனால நம்ம சால்ட்டு போடாமல் ப்ராப்பராக இதை வந்து குக் பண்ணாமல் வச்சுட்டோம்னா சப்புன்னு இருக்கும், ஏதோ கசகசன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ வந்து நம்ம இப்போ என்னாச்சுன்னா ஸ்லோக்கில் வந்து இதை நம்ம வெல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து சப்பாத்தி போட்டு இது எப்படி ரோல் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கப்பில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆன் மட்டும் பண்ணுங்க. பயப்பட. இப்போ நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்ச அந்த கோதுமாவு இப்போ ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி பதத்துக்கு உருட்டி தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்திக்கு வந்து இப்படி 2 கையை வச்சு இப்படி இந்த பெருவரலால் அமுக்குனிங்கன்னா ஒரு அழகான பால் வரும். அதேமாரி ஒரு 2 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சப்பாத்தி வந்து மாவு வந்து உருட்டிக்குங்க. இப்போ இந்த மாவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருட்டி எடுக்க போகிறோம். ஒருவேளை மாவு உங்களுக்கு உருட்டுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்தமாரி கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டுறது கொஞ்சம் ஈஸியாகிடும். உங்களால் எவ்வளோ நீட்டாக அழகாக இந்த மாதிரி ஒரு நல்ல எவ்வளோ மெலிசாக உங்களால் உருட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக இந்த கோதுமாவை வந்து உருட்டி இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தேய்ச்சி வச்ச இந்த சப்பாத்தி மாவை எடுத்து தோசைக்கல்லில் போடலாம். போட்டுட்டு இதை முன்ன பின்ன நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே வேக வச்சு எடுக்கலாம். இதில் வந்து நிறைய ஆயில் கொட்டிடக்கூடாது. ஏன்னா நம்ம பன்னீர் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நிறைய ஆயில் இருந்துச்சுன்னா ரோலை உருட்டினதுக்கப்புறம் அந்த ரோல் வழியில் என்ன ஆகும்னா ஆயில் வந்து வெளியே லீக்கேஜ் ஆகும். அதனால் நம்ம இந்த
சப்பாத்தியை நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோக்கு ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம இது ஆயில் போட்டால் தான் நம்ம என்ன ஆகும்னா இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முன்னாடி பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். லைட்டாக உப்புன மாரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பாருங்கள் சப்பாத்தி. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இந்த சப்பாத்தியை வந்து எடுத்து இங்கே வச்சிடுறோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சப்பாத்திக்கு மேலே ஒரு சீஸை வந்து வைக்க போகிறோம். இந்த சீஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பன்னீர் பேஸு, அந்த பன்னீர் பேஸை வந்து இது மேலே லைட்டாக வைக்க போகிறோம். அதாவது எந்த இடத்துல வைக்க போகிறோம்னா இந்த கார்னரில் வைக்கணும். இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது இப்படி வைக்கிறீங்க. இது இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி அழகாக மெதுவாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் இப்படி வந்து இதை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி ரோல் பண்ணி இப்படி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான மிக சுவையான பன்னீர் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேஸை வந்து இதேமாரி சப்பாத்தி கல்லில் உருட்டிட்டு அந்த பன்னீரை வந்து அந்த சப்பாத்திகளை வச்சு இதேமாரி ரோல் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் ஃப்ரையில் போட்டும் இந்த பன்னீர் ஸ்ப்ரிங் ரோலை வந்து நம்ம தயார் பண்ணலாம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சுவையான பன்னீர் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நம்ம அடுத்த காணொளியில் வேறொரு மெனுவில் நம்ம உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன் கண்ணன். வணக்கம் நண்பர்களே.